வணக்க மக்களே, திராட்சை பழத்துடைய மருத்துவங்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் திராட்சையை சாப்பிட்றத வழக்கமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா, திராட்சை உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி புதிய ரத்தத்தை ஊற வைக்கும். நரம்புகளுக்கு திராட்சை பழம் வலுவூட்டும். எடையை நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா திராட்சை பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். உடல் சூடு இருக்கிறவங்க திராட்சை பழம் சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய சிறுநீர் கடுப்பை எல்லாம் உங்களுக்கு இந்த திராட்சை பழம் தான் குணப்படுத்தும். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு திராட்சை பழம் கொடுக்கலாம். இதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்படும், பலவிதமான நோய்கள் வராமலும் தடுக்கப்படும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, திராட்சை பழத்தில் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் பலம் பெறுவதற்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். திராட்சை பழத்தில் அதிகமாக விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் மட்டும் இல்லாமல் கால்சியம், ரிபோஃப்ளோவின், மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் அடங்கியிருக்கு. இந்த சத்துக்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உறுதி அளிக்குது. மேலும் திராட்சை பழம் சாப்பிடுவதால் ரத்த காயம் ஏற்படும் போது ரத்தம் வேகமாக குறைவதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உடல் பலம் பெறுவதற்கு திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் குணமாக நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையானது அடிக்கடி தொந்தரவு செஞ்சு கொண்டே இருக்கும். திராட்சை பழத்தில் அதிகமாக ஃபைபர் இருக்கு, நார்சத்து இருக்கு. அதாவது உங்களுடைய உடல்ல நீர் வறட்சி குறைந்து காணப்பட்டால் அதை போக்கக்கூடிய ஆற்றல் திராட்சை பழத்துக்கு தான் இருக்கு. ஸோ ஏனெனில் திராட்சை பழத்தில் நீர் சத்து அதிகம் இருக்கிறதால நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள்லாம் திராட்சை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் தீர்வு பெறலாம். மலச்சிக்கல் பிரச்சனை மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் இன்றையிலிருந்தே தொடர்ந்து திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டீங்களா? கண்டிப்பாக நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில உணவுகளிலும் மற்றும் எண்ணெய் கலப்படம் செய்த உணவு முறைகளிலும் அதிகமாக கொலஸ்ட்ரால் நிறைந்திருக்கு. தினமும் நம்ம திராட்சை பழத்தை அதிகமாக சாப்பிட்டு வரோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு நம்மளுடைய உடல்ல அதிகம் சேராமல் உடல் நலத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் ஏறி இருக்கு அப்படின்னாலும் அதை நீங்க குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக திராட்சை பழத்தை சாப்பிட்டுவாங்க. உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். ரத்த அழுத்தம் சீராக, அதாவது பிளட் பிரஷர் சொல்லக்கூடிய அந்த பிபி உங்களுக்கு சீராக இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. பொட்டாசியம் சொல்லக்கூடிய சத்தானது அதிக அளவு திராட்சை பழத்தில் நிறைந்திருக்கு. ஸோ பொட்டாசியம் சத்தானது உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்தோடைய ரத்த அழுத்தத்தை சீரான முறையில் செயல்படுறதுக்கு உதவி செய்யுது. மேலும் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதும் குறைக்குது. ஸோ உங்களுக்கு பிபி அதிகமானாலும் அல்லது ரொம்ப குறைஞ்சிட்டாலும் உங்களுக்கு இதயம் பாதிப்படையும். ஸோ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படும். ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதாவது ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக இதய சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. இதயத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் பிபியும் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கங்க. இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னவங்களை தொடங்கி பெரியவங்க வரைக்கும் அனைவருமே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று கண் பார்வை குறைபாடு தான். கண் பார்வை நன்றாக தெரிய சத்தான உணவுகளை, கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ திராட்சை பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. திராட்சை பழம் கண் பகுதிகளில் இருக்கக்கூடிய கருவிழிகளுடைய செல் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சக்தியை கொண்டிருக்கிறதால கண் பார்வையை உங்களுக்கு தெளிவாக்கும். மேலும் கண்களில் ஏற்படக்கூடிய கண்புரை, கண் சம்பந்தமான அனைத்து நோய்களையுமே திராட்சை பழம் உங்களுக்கு சரி செய்யும். கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. மார்பு சளியை போக்குது, நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் திராட்சை பழத்துக்கு உண்டு. ரத்த சோகைக்கும் அப்புறம் மஞ்சள் காமாலை நோய்க்கும் கூட இந்த திராட்சை பழம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு. குடல் புண்ணையும் மாற்றக்கூடிய தன்மை திராட்சை பழத்துக்கு இருக்கு. உங்களுடைய களைப்பை போக்கி ஆழ்ந்த உறக்கத்தை திராட்சை பழம் உங்களுக்கு தரும். அஜீரணம், பசியின்மை, வயிற்று உபுசம் போன்றவைக்கு திராட்சை சிறந்த மருந்தாக இருக்கு. தினமும் நீங்க திராட்சையை ஜூஸாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்கள் எல்லாம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி பிரச்சனைக்கு அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த சீரற்ற மாதவிடாய் அது சீராக மாறுவதற்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை குணப்படுத்துறதுக்கு கண்டிப்பா அவங்க திராட்சை பழ ஜூஸை குடிச்சிட்டு வரலாம். திராட்சை பழத்தில் பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய வேதிவினை மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. எனவே இது தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு நீங்க குறைச்சிக்கலாம். இதய பலவீனமானவர்களுக்கு திராட்சை ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு. தலைவலி, காய்க்காய் வலிப்பு போன்றவையே உங்களுக்கு இந்த திராட்சை பழம் நீங்க சாப்பிடும்போது குணப்படுத்தப்படுகிறது. திராட்சை பழத்தில் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள்ல ஒன்றான திராட்சையில் விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B6, விட்டமின் B12 மற்றும் விட்டமின் C போன்ற உயிர் சத்துக்கள்லாம் அதிக அளவில் இருக்கு. இதை தவிர பாஸ்பரஸ், இரும்பு சத்தெல்லாம் காணப்படுது. திராட்சை பழம் மூளை, இதயத்தை வலுப்பட செய்யும். மேலும் வயிற்றுப்புண், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை குணமாக்கி உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படுவதற்கு ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி உடலில் கொழுப்பு சத்து சேர்த்து தடுக்கக்கூடிய ஆற்றலும் திராட்சை பழத்துக்கு தான் இருக்கு. பித்தம் தனியும் நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கும் போது ரத்த ஜலதோஷத்தை மூக்கிலிருந்து நீர் வடிகிறது, இருமல், தும்மல் போன்ற பிரச்சனை எல்லாம் நீங்க திராட்சை பழம் ஜூஸ் குடிக்கும் போது குணப்படுத்திக்கலாம்.
யாரெல்லாம் திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகம் சளிப்பிடித்து இருக்கக்கூடிய நபர்களும், ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களும், வாத உடம்புக்கு உள்ளானவர்களும் அதிக அளவில் திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்க கூட கொஞ்சமாக திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு தீமையை விளைவிக்கும். ஸோ நீங்கள் திராட்சை பழத்தை அதோடைய நன்மைகளை அறிஞ்சு அளவோடு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.